வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்விக்கான மாநில கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஆசிரியராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கொள்கையின் மீது பல்வேறு விமர்சனங்களும் கல்வியாளர்கள் வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற மாநில கல்விக் கொள்கை அது பள்ளி கல்வித்துறைக்கு வெளியிட்டிருக்கிற ஒரு கல்விக் கொள்கை. தொடக்கத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொன்னாங்க, அறிவித்தார்கள் அப்படின்னு சொன்னால், எல்லா கல்வித்துறைகளுக்குமே சேர்த்து, இப்போ உயர்கல்வி, தொழில்நுட்ப கல்வி போன்ற அனைத்து மருத்துவ கல்வி போன்ற அனைத்துக்குமே உள்ளடக்கிய ஒரு கல்விக் கொள்கையாகத்தான் அதை வடிவமைக்கணும் அப்படின்னு அவங்க அறிவித்திருந்தார்கள். அதற்கான குழுவெல்லாம் அமைக்கப்பட்டது. இப்போ வெளியிட்டிருக்கிற அந்த கல்விக் கொள்கை பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே உரிய ஒரு கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை ஒரு ஆசிரியராக, ஒரு சமூக செயற்பாட்டாளராக, ஒரு எழுத்தாளராக என்னுடைய பார்வையில் நான் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு அது பிடித்திருந்தது. 3 மைய கருத்துக்களை வலியுறுத்தி இந்த கொள்கை வரைவை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஒன்று, குழந்தைகளுக்கான ஒரு முழுமையான வளர்ச்சி. இரண்டாவது, சமூக பங்களிப்பு, கல்வித்துறையோடு இணைந்திருக்கிற ஒரு சமூக பங்களிப்பு. மூன்றாவது குறிக்கோள் சமூக ஒற்றுமை, சமூக நீதி என்கின்ற அந்த ஒரு கருத்தியல். இந்த மூன்றும் இணைத்த ஒரு கல்விக் கொள்கையாக இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று, கலை சார்ந்த செயல்பாடுகளை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்று ஒதுக்காமல், பார்க்காமல், அதை பாடத்திட்டத்தினுடைய ஒரு மைய ஒரு சரடாக, முதன்மையான ஒன்றாக இணைத்திருப்பது மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா கலை சார்ந்த செயல்பாடுகளின் வழியாக மாணவர்கள் தங்களுடைய உள்ளார்ந்த திறனை வளர்த்து கொள்வது என்கின்ற ஒரு ஒரு இடத்தை அவர்கள் எட்டுவார்கள். அது மட்டுமின்றி இந்த கலை சார்ந்த செயல்பாடுகள் சமூகத்தையும் அவர்களுடைய ஒரு கிரியேட்டிவான படைப்பாற்றல் தனத்திலான ஒரு ஒரு அறிவை உருவாக்குவதிலும் அதை கட்டமைப்பதிலும் பெரிய பங்கு வகிக்கும் என்கின்ற அந்த அடிப்படையிலும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அது மட்டுமின்றி மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளை பாடத்திட்டத்திலே, கல்வி அந்த தரக்கூடிய அந்த அமைப்பிலே அவர்களை உள்ளடக்கி அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்வது என்கின்ற அந்த ஒன்று. இன்னொன்று, உடற்கல்வி, அவர்களுக்கு தொடர்ந்து உடற்கல்வி சார்ந்த அந்த செயல்பாடுகளில் மாணவர்களை ஈடுபடுத்துவது. மற்ற துறைகளோடு இணைந்து மாணவர்களுக்கான இந்த ஒரு எக்ஸ்போஷர் என்று சொல்லக்கூடிய அளவில் கல்வியை அவர்களுக்கு வழங்குவது. இப்படியான சில கூறுகளை அதில் கொண்டு வந்திருக்காங்க. சமூக நீதிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்துருக்குறாங்க. பெற்றோர்கள், கிராமம், தனியார் அமைப்புகள், நிறுவனங்கள் இணைந்து இந்த கல்வி செயல்பாடுகளில் தங்களையும் இணைத்து கொள்வது, பங்களிப்பது என்கின்ற ஒரு வாய்ப்பையும் அதில் உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த அம்சங்களெல்லாம் எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கலை சார்ந்த செயல்பாடுகளை நான் மிகவும் வரவேற்றேன். என்ன அப்படின்னா, பள்ளி அளவில் கலை திருவிழாக்களை தொடர்ந்து புதிய அரசு, திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு கலை திருவிழாக்களை பள்ளி அளவிலே நடத்துகிறார்கள். அது மட்டுமின்றி ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில், பிறகு மாநில அளவிலே நடத்துவது என்கின்ற ஒரு செயல்பாடு. இலக்கிய மன்றங்களை மிக தீவிரமாக நடத்துவது என்கின்ற ஒரு செயல்பாடு. இந்த கலை திருவிழாக்களில் மாணவர்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது ரொம்பவும் முக்கியமானது. அவர்கள் கோலங்களை போடுகிறார்கள், சுதைமண் சிற்பங்களை செய்கிறாங்க,
இசைக்கருவிகளை வாசிக்கிறார்கள். அது மட்டுமின்றி அவர்களே குறும்படங்களை, ஆவணப்படங்களை எடுக்கிறார்கள், புகைப்படங்களை எடுக்கிறார்கள். ஒரு திரைப்படத்தை பார்த்துவிட்டு அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சியை ரீக்ரியேட் செய்கிறார்கள். அவர்கள் மறுபடியுமாக அதை வந்து ஷூட் பண்ணி கொண்டு வந்து அதை காட்டுகிறார்கள். குறும்படங்களை தயாரிப்பது என்பது, அந்த திரைப்படத்தினுடைய கதையை சொல்வது, மிக இயல்பாக ஒரு கதை சொல்லல் முறையை கையாண்டு திரைப்படம் சார்ந்த அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது, இப்படி பல தரப்பட்ட, பல தன்மை கொண்ட, பல பரிமாணங்களில் அவர்களுடைய கலைத்திறனை வெளிப்படுத்துவது என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த கலை சார்ந்த செயல்பாடுகளை பாடத்திட்டத்திற்கு உள்ளேயே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி கதை எழுதுவது, கவிதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, இப்படியெல்லாம் அந்த பாடத்திட்டத்திற்குள்ளேயே செயல்பாடுகள் இருக்கின்றன. ஒரு ஆசிரியராக மட்டுமின்றி ஒரு எழுத்தாளராக நான் இருப்பதனால சென்னையில் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாணவர்களுக்கான பயிற்சி முகாம்களில் கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களோட நான் 3 நாளும் இருந்தேன். இப்போ 3 நாளுமே கவிதை பற்றி அவர்களோடு பேச முடிந்தது, சிறுகதைகளை பற்றி பேச முடிந்தது, கட்டுரைகளை பற்றி. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் அங்கே வந்து அந்த மாணவர்களோட உரையாடினார்கள். இதுவெல்லாம் இதற்கு முன்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகளாகத்தான் பார்க்கணும், உறுதியாக நான் சொல்ல முடியும். என்னால் கவிதை சார்ந்து பேசுகிற போது தொடக்க சங்க கவிதையில் இருந்து இன்றைய வரைக்கும் இருக்கிற நவீன கவிதைகள் வரைக்கும், மிக முக்கியமாக நவீன கவிதையிலே மிகப்பெரிய ஆளுமைகளாக நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்களுடைய கவிதைகளை அந்த குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்வது, ஒரு 12ஆம் வகுப்பு அளவிலேயே இத்தனை செய்திகளையும் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் வாய்ப்புகளை கல்வித்துறை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தந்தது என்பது மிகவும் வரவேற்க தகுந்த ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒன்று. வரலாற்று ரீதியாகவும் அவர்களுடைய கிராமத்தை பற்றி அறிவது, நகரத்தை பற்றி அறிவது, நாட்டை பற்றி அறிவது என்கின்ற அந்த அடிப்படையில் சென்னையிலே பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து வந்த அந்த மாணவர்கள் சென்னை முழுக்க சுற்றி பார்த்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய கன்னிமரா நூலகம், அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகம், கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், இப்படியெல்லாம் போய் அதை சுற்றி பார்த்தார்கள். எழுத்தாளர் கரண் கார்கி உட்பட பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே பேசினார்கள். சென்னை நகரம் எப்படி உருவானது என்பதை பற்றியெல்லாம். இப்படி ஆச்சரியகரமான சில கூறுகளை இந்த பாடத்திட்டத்தின் வழியாக அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அது இன்னுமே கூட செயலில் இருந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு மாற்றத்திற்குரிய முக்கியமான ஒன்றாக நான் வந்து பார்க்கிறேன். இதோடு சேர்த்து நான் ஒன்றை சொல்ல வேண்டும். அந்த மாணவர்கள் எழுதிய கவிதைகள், அந்த மாணவர்கள் எழுதிய கதைகள் தனி நூல்களாக வெளியிடப்பட்டன. அந்த மாணவர்கள் எடுத்த புகைப்படங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. சென்னையில் ஒரு தனியாக ஒரு கண்காட்சியை அமைத்தார்கள். இதையெல்லாம் உண்மையிலே ஆச்சரியகரமாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். அதோடு சேர்ந்து மிக சிறப்பான மாநில அளவில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு வெளிநாட்டிலே சுற்றுப்பயணத்தை அவர்கள் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் பள்ளிக்கல்வித்துறை செய்தது. கூடவே அமைச்சர் அவர்களும் போயிருந்தார். இன்னொன்று, ஒரு மாணவி, அண்மையில் கூட ஒரு செய்தி வந்திருந்தது. ஒரு ஈரோட்டை சேர்ந்த ஒரு மாணவி அமெரிக்காவிலே சென்று 11ஆம் வகுப்பை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் படித்துவிட்டு மறுபடியும் வந்து அரசு பள்ளியிலே 12ஆம் வகுப்பை தொடர்வது என்கின்ற ஒரு ஏற்பாடு. இதெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி அந்த கலைத்திட்டத்தில், ஒரு பாடத்திட்டத்திலேயே மாணவர்களுக்குடைய அந்த முழுமையான திறன் சார்ந்த ஒரு வளர்ச்சியை உருவாக்குவது என்கின்ற அடிப்படையில் அந்த பாடத்திட்டத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள், திட்ட வரைவை
உருவாக்கியிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் பார்வையில் பொதுவான ஒரு பொது பார்வையில் ஒன்றை நான் சொல்லணும். ஒரு வகையான ஒரு விமர்சனமும் சலிப்பும் கோபமும் கூட முன்வைக்கப்படுகிறதையும் நான் கவனிக்கிறேன். என்ன அப்படின்னா, இருக்கின்ற பாடத்தையே நடத்த முடியாத ஒரு சூழலில் இந்த செயல்பாடுகளை எல்லாம் எப்படி இணைத்து கொண்டு செய்வது என்கின்ற வினாவை, ஒரு ஆற்றாமையை ஆசிரியர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எல்லா செயல்பாடுகளையும் அந்த கல்வி ஆண்டிலேயே பலதரப்பட்ட செயல்பாடுகள், வழக்கமாக அந்த கற்பித்தல் செயல்பாடுகளோடு சேர்ந்து இதை போன்ற அந்த கலை சார்ந்த செயல்பாடுகளையும் கொண்டு வந்து விட வேண்டும், அதை நிறைவேற்றி விட வேண்டும் என்று அரசு துடிக்கிறதோ, துறை ஆர்வத்தின் மிகுதியினால் அவர்கள் ஒரு அழுத்தம் தருகிறார்களோ என்று நான் யோசிக்கிறேன். இதற்கு ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு தன்மையோடு எல்லாவற்றையும் இணைத்து ஒரு எளிமையாக இதை அமல்படுத்துவதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு வடிவத்தோடு இதை கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இதை ஆசிரியர்களால் செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்து. கலை இலக்கியம் சார்ந்து சில விஷயங்கள் சொன்னீங்க, அரசு பண்ணுறதா சொன்னீங்க. நவீன அறிவியல் சார்ந்து என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி. அறிவியல் சார்ந்து ரொம்ப முக்கியமான முன்னெடுப்புகளை இந்த அரசு எடுத்திருக்கிறது, கல்வித்துறை எடுத்திருக்கிறது. ஸ்டெம் அப்படின்னு ஒரு கருத்தியலை இவங்க புதுசாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஸ்டெம் அப்படின்றத நீங்கள் தனித்தனியாக பிரிச்சிங்க அப்படின்னா, எஸ் ஃபார் சயின்ஸ், டி ஃபார் டெக்னாலஜி, இ ஃபார் என்ஜினியரிங், ஏ ஃபார் ஆர்ட்ஸ், எம் ஃபார் மேத்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் என்று சொல்லி இதை இணைத்து ஒரு ஒரு கலைத்திட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பது மட்டுமின்றி இதை கொண்டு வந்து மாணவர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என்கின்ற பாட வேளைகளில் கல்வி கற்பிக்கின்ற போது அதை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நான் அங்கே சொல்லணும். அரசு பள்ளிகள் என்றாலேயே பொது புத்தியில் ஒரு மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கிறது. அரசு பள்ளி தரம் இல்லாத பள்ளி, அதில் எந்த வாய்ப்பு வசதிகளும் இருக்காது, ஆசிரியர்கள் பாடம் நடத்த மாட்டார்கள், கற்பித்தல் உபகரணங்கள் இருக்காது, இப்படியான ஒரு பொதுவான அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பொது பார்வை, பொது புத்தியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய ஒரு கருத்து ஒன்று நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் அது துளியும் உண்மை இல்லை என்பது தான் அடிப்படையான செய்தி. சற்றேறக்குறைய ஒரு 83 விழுக்காடு பள்ளிகளில் இன்றைக்கு ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்துருச்சு. ஒரு தொடக்க வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் மாணவி ஸ்மார்ட் போர்ட்லேயே கல்வியை அவர்கள் பெறுகின்ற அளவிற்கு அரசு பள்ளியில் இன்றைக்கு எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது. கணினி மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய பள்ளிகளில் கணினி உபயோகத்திற்கு வந்துவிட்டது. அது மட்டுமின்றி 90க்கும் மேற்பட்ட 90 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் கல்வி சார்ந்த அறிவியல் சார்ந்த உபகரணங்கள் இருக்கின்றன. குறைந்தபட்சம் ஒரு நுண்ணோக்கியிலிருந்து அவர்கள் அறிவியல் ரீதியான பரிசோதனைகளை செய்து பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அந்த கருவிகள், கற்பித்தல் கருவிகள் அரசு பள்ளிகளில் இருக்கின்றன. இதோடு இணைந்து தனியாக வானவில் மன்றம் என்ற ஒன்றை உருவாக்கி மாணவர்கள் அறிவியல் செயல்பாடுகளை செய்ய வேண்டும், முன்னெடுக்க வேண்டும் என்று சில திட்டங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கென்று ஒரு ஆசிரியரையும் நியமித்திருக்கிறார்கள். அவர் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த பள்ளிகளை பார்வையிட்டு அங்கு அறிவியல் செயல்பாடுகளை அவர் செய்து காட்டுகிறார். எதையெல்லாம் இந்த சமூகம் ஒரு ஆன்மீகம் சார்ந்து அல்லது மந்திரம் மாயம் சார்ந்து அல்லது வேறு வகையான கருத்தியல்களோடு பிணைத்து பார்க்கிறதோ அதையெல்லாம் உடைக்கின்ற வகையில் அவர் இதுதான் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவியல்
உண்மை என்பதை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதற்காக பாடத்திட்டத்தில் இல்லாத ஒன்றை செய்வது கிடையாது, இருக்கிறத தான் செய்கிறார் அவர். உதாரணத்திற்கு ஒரு கற்பூரம் வாயில் போட்டு அதை கொளுத்தி வாயில் போட்டுடுறாங்க. இப்படியான சில செயல்பாடுகளை வேறு சில இடங்கள், ஆன்மீக தளங்கள் எல்லாம் கூட செய்வாங்க. அதற்கு பின்னாடி இருப்பது ஒரு அறிவியல் உண்மை தான். ஆக்சிஜன் இல்லை என்று சொன்னால் ஒரு பொருள் எரியாது. நீங்கள் அதை கொண்டு போய் கற்பூரம் கையில் கொளுத்தி நீங்கள் வைக்கிற போது உங்களை அதை எடுத்து உடனே நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போடுறீங்க அப்படின்னா உங்களை கை வந்து அது சுடாது, கற்பூரம் வந்து சுடாது. வாயில் நீங்கள் போட்ட உடனே வாயை மூடிட்டா கற்பூரம் அணைந்து போயிடும். ஏன்னா அதில் வாய்க்குள்ள ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காது. இப்படியான செயல்பாடுகள், ஒரு தொலைநோக்கியின் மூலமாக வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களை, விண்மீன்களை பார்ப்பது, தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்ப்பது, இப்படியான ஒரு செயல்பாடு. பாடத்திட்டத்தில் என்ன மாதிரியெல்லாம் அறிவியல் செயல்பாடுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்வது என்று அந்த ஆசிரியர் வந்து செய்கிற போது மிகவும் உற்சாகத்தோடு மாணவர்கள் பங்கெடுத்துக்கிறாங்க. நிறைய கேள்விகள் அவர்களுக்கு உருவாகிறது. அவர்களுக்கெல்லாம் அந்த கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கின்றன. தெளிவு அடைகிறார்கள் மாணவர்கள். அறிவியல் சார்ந்த ஒரு சிந்தனை, அரசியல் அமைப்பு நமக்கு சொல்லக்கூடிய அந்த அறிவியல் மனோபாவத்தை வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அடிப்படையான ஒரு உரிமையை தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை மூலமாக செயல்படுத்துகிறது என்று தான் நான் கருதுகிறேன்.